ஹாய் ஹலோ வெல்கம் டு NB vlog. இப்போ நம்ம நண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான வெங்காயம் 1, தக்காளி 2, அதை நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுப்போம். அப்புறமாட்டிக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு கடாயை வச்சுக்கிடுவோம். கடாயை காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். எண்ணெய் ஊற்றுனது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். அது நல்லா பொன்னிறம் ஆகிறதுக்கு அதை நம்ம வதக்கிக்கிறோம். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம கருவாயில் போட்டு நம்ம தக்காளியும் சேர்த்துக்கிறோம். அதோட நம்ம தக்காளி வேகிறதுக்கு உப்புக்கல் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பொக்கணும் அந்த தக்காளி நல்லா வேகும். நல்லா இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். அப்புறமாட்டிக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் அந்த காரம்லாம் நமக்கு போகும். இப்போ நம்ம நண்டை அலசிட்டு நம்ம அள்ளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம அந்த நண்டில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம அதோட கறி மசாலாவும் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கறி மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டேன். இப்போ நம்ம முருங்கைக்காவும் அதோடு சேர்த்தோம்னா ஆணை இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஆணத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதையும் நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நிமிஷம் நல்லா கொதிக்கட்டேன். இப்போ 8 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் கிளறி விட்டு நம்ம ஆட்டி வச்சிருந்த தேங்காய் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் வைக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நல்லா அந்த தேங்காய்லாம் தெரிஞ்சு நல்லா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக இருக்குது. நல்லா முருங்கைக்காலாம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.